ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان محمد نبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: أنا سيد أولي الآدم لا فخر. وقال أيضا: ختم بالنبيون. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலம் 1450 தொட்டும் உலகம் நினைத்து பார்ப்பதில் இன்னும் கூடுதல் பெருமை அடைந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் பெயரை கேட்டால் ஆனந்தம், அவர்களை பற்றி பேசினால் மகிழ்ச்சி, அவர்களை பேச கேட்டால் மிகப்பெரிய இன்பம், எல்லாவற்றுக்கும் மேலால் அவர்களை மீண்டும் ஒரு முறை கனவில் காண மாட்டோமா என்ற ஏக்கம். அல்லாஹ் எல்லாவற்றையும் எல்லோருக்கும் நசீபாக்குவானா. எந்த ஒரு மூமினும் மறக்க முடியாத இடம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களோடு நமது அன்பு எப்படி என்று நாம் தான் கொஞ்சம் பரிசீலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் எப்படி நபியோடு, என் வாழ்க்கை எப்படி நபியோடு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நான் எப்படி இருக்கிறேன், அவர்களின் நேசம் எப்படி இருக்கிறது, என் தந்தை, எங்கள் தந்தையினுடைய தந்தை, எங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் எப்படி நேசித்தார்கள், நான் எப்படி இருக்கிறேன், என் பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வையுங்கள், காலத்தால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையோ நேசத்தையோ அவர்களோடு சமூகத்தின் தொடர்பையோ எப்போதும் யாராலும் அதை நிறுத்த முடியாது. அங்கங்கே யாராவது எதையாவது பேசிக்கிறலாமே தவிர இந்த அன்பு தெய்வீகமான அன்பு. இது காலம் தொட்டு காலம் தொடரும். அதை பற்றி கவலை இல்லை. நாம் எப்படி நேசிக்கிறோம், நம் இதயத்தில் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுமக்கிறோம், அவர்கள் சொன்ன வாழ்க்கை நம்மோடு, அவர்கள் போதித்த போதனை நம்மோடு, அவர்கள் நமக்கு காட்டிய பாதை நம்மோடு எப்படி என்றுதான் ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிக்க வேண்டும்.
நீங்கள் எப்படி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு உங்களை ஆக்குவீர்களோ அப்படி உங்கள் பிள்ளைகளின் தொடர்பும் அல்லாஹ் நசீபாக்க காத்திருக்கிறான். நாம சுமந்துட்டு அப்படியே போறது இல்லை, நம்ம பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு போகணும். அடுத்த தலைமுறைகளை இந்த நேசத்திற்கு வார்த்தெடுத்து விட்டு விடைபெற வேண்டும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இத்தனை பெரிய நெருக்கத்தையும் தொடர்பையும் கொண்டிருந்தார்கள். எனவேதான் அல்லாஹ் அவர்களை மெச்சுவான், பாராட்டுவான். எதை பற்றி அல்லாஹ் பேசவில்லை? கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் எல்லா உயர்வுகளையும் அல்லாஹ் சொல்லி தந்தான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவாக சொன்னார்கள், ஒபி குத்திம பின் நபியூன், என்னோடு நபித்துவமே முடிக்கப்படுகிறது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் காட்டுகிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம். அந்த கட்டிடத்தின் அழகு அவ்வளவு ரம்யம். பார்ப்பவர்கள் எல்லாம் அந்த கட்டிடத்தை கண்டு பிரமித்து போகும் இடம். அப்படிப்பட்ட அந்த கட்டிடத்தை சுற்றி பார்க்க மக்கள் உள்ளே வந்தார்கள். எல்லோரும் பார்த்து மெய்சிலித்து போகிறார்கள். என்ன பிரம்மாண்டம், என்ன அழகு இந்த கட்டிடத்திற்கு! அது அத்தனை அழகோடு பொலிவாகி நிற்கிறது. எல்லாரும் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிட்டாங்க. அதை போற்றியவர்களும் புகழ்ந்தவர்களும் பாராட்டியவர்களும் ஒரு இடத்தில் நிற்கிறார்கள். எல்லோரும் அந்த இடத்தை விட்டும் கடக்க முடியவில்லை. ஆஹா, ஏன் இந்த குறை? இவ்வளவு அழகான கட்டிடம், பிரமிப்பு ஊட்டுகிற கட்டிடம் என்று பாராட்டி ரசித்து வந்தவர்கள் எல்லாம் ஓரிடத்தில் போய் நிற்க, அந்த இடத்தில் மூக்கில் கை வைத்து ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன, அங்கே ஒரு செங்கல் அந்த கட்டிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஒரு ஓட்டையா இருக்கு. இங்கிருந்து வெளியில தெரியுது. இவ்வளவு அழகான கட்டிடத்தில் மத்தியில் ஒரு ஓட்டை இருந்தா அங்கே எல்லோருமே நின்றார்கள். இந்த கட்டிடத்தினுடைய மொத்த அழகும் இந்த கல் இங்கே முழுமையானால் தானே கிடைக்கும். இத்தனை அழகும் பொலிவும் நிறைந்திருக்கும் இந்த கட்டிடம், அந்த பொலிவை பாதுகாப்பதற்கும் அந்த பொலிவு நீடிப்பதற்கும் அந்த பொலிவு நிஜம்தான் என்று காட்டுவதற்கும் இந்த இடத்தில் இந்த கல் வர வேண்டுமே. அந்த கல்லும் இங்கே முழுமையானால் இந்த அழகை இன்னும் 1000 முறை ரசிக்கலாம் என்று அந்த இடம் மொத்த அழகையும் குறைபடுத்துவதாக இருந்தது என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் பிரமித்து போன இடம் அந்த கட்டிடம். அந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு எண்ணம், இந்த இடம் முழுமையானால் நல்லா இருக்குமே. கட்டிடத்தெல்லாம் குறை சொல்ல முடியாது, அது ரொம்ப அழகா இருக்குது, பொலிவா இருக்குது, பிரகாசமா இருக்குது, எந்த குறையும் இல்லை, இதுவும் முழுமையாக வேண்டும், இன்னும் பொலிவு கூடும் என்றார்கள். சொல்லிவிட்டு வானத்தில் கல்லபினா, உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கல் நான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கல் இல்லாமல் கட்டிடத்தினுடைய பொலிவை ரசித்தவர்கள் இன்னும் இந்த கல் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று அந்த ஓட்டையில் பக்கத்தில் நின்றார்களே, அந்த ஓட்டையை நிரப்பும் கல் நான் என்றார்கள். யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த கட்டிடம் நபிமார்கள், அந்த கட்டிடத்தின் பேர் அழகாக அல்லாஹ் என்னை அனுப்பினான். இந்த கட்டிடம் நபிமார்கள். அந்த ஒரு இடம் நிரம்பினா தானே இன்னும் அந்த அழகு கூடுனாங்களே, அந்த நிரப்பும் இடத்தில் நான் இருந்தேன். என்னை வைத்தே நபிமார்கள் முடிக்கப்பட்டார்கள். நான் இறுதி நபி, ஹாத்தமுன் நபி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எனக்கு கொடுத்த விசேஷமான சிறப்பில் 6வது சிறப்பு என்கிறார்கள், நான் நபிமார்களில் எல்லாம் முத்திரையாக வந்தேன், முத்தாய்ப்பாக வந்தேன், முழுமையாக வந்தேன். இல்லை, எனக்கு பின்னால் இன்னொரு நபி இல்லை. லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் நபியே இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு பின்னால இனி 6வது நபின்னு சொல்லி வர முடியாது. நபிமார்களில் நான் முழுமையானவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த அந்த சிறப்புகளை போற்றி புகழ்வார்கள்.
நாளை மண்ணறையில் இருந்து எல்லாத்தையும் எழுப்பணும், எல்லோரையும் எழுப்ப வேண்டும். ஆனால் அவ்வளவு மண் தன் ஷக்கு அன்னுகுல் அரப், இந்த பூமியில் சூது ஊதப்பட்டால் எல்லோரும் எழுந்திருக்க வேண்டும். ஒரு உண்மை தெரியுமா? யாரும் எழுந்திருக்க முடியாது. முதலில் மண்ணறையிலிருந்து நானே எழும்புவேன் என்றார். எனக்கு பின்னால தான் எல்லாரும், எனக்கு பின்னால் எல்லோரும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு ஹஜ்ஜி தான் செய்தாங்க. இமாம் மாலிக் ஒரு ஹஜ்ஜி. மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவிலேருந்து மக்கா எவ்வளோ பக்கத்தில் இருக்குது. நினைச்சா வருஷம் போயிடலாம். எத்தனை சாலிஹீங்கள் வருஷத்துக்கு ஒரு ஹஜ்ஜி செய்தாங்க. சஹாபாக்கள், தாபீங்கள் ஒரு ஹஜ்ஜோடு நிறுத்தினாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் மக்காவில் பத்துக்கத்து மதீனாவில் தானே இருக்கிறீங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆசை இருக்குது, பிரியம் இருக்குது, ஒரே ஒரு கவலை தான் எனக்கு. என்ன கவலைன்னு கேட்டாங்க. அதற்கு இமாம் மாலிக்கு சொன்னாங்க, ரஹ்மத்துல் மாலிக் மதுகப் 4 மதுகபினுடைய தலைமை பீடம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நம்முடைய மதுகபுகள் 4: மாலிக் மதுகப், ஹனஃபி மதுகப், ஷாஃபி, ஹம்பலி. மாலிக் மதுகபின் தலைமை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நீங்கள் ஹஜ்ஜுக்கு ஏன் போகல? 2வது அவங்க சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் மதீனாவில் மௌத்தாக வேண்டும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்லேருந்து முதல்ல எழுந்திருப்பாங்க, நானும் அவங்க கூட எழுந்திருக்கணும். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கட்டும். அதனால் மக்காவுக்கு போகிறதுக்கு ஆசை தான், ஒரு பயம் இருக்குது. போகிற வழியில் மௌத்தா போயிட்டா மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் பெருமானார் பக்கத்தில் ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் இல்லாமல் போயிடுவோமோ. நான் இங்கே அடக்கமாக வேண்டும். உலகத்தின் மன்னரைகள் எல்லாம் எழுப்ப வேண்டும் என்று கட்டளை வந்து அல்லாஹ் எழுந்திரியுங்கள் என்பான். முதலில் அவ்வளவு மன் தன் ஷக்கு அன்னுகுல் அரப், பூமி விளக்கு எழுந்திருக்கும் முதல் மனிதன் நான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. அவங்க பக்கத்தில் நான் எழுந்திரிச்சு நிற்கணும். அப்போ நான் மதீனாவில் அடக்கமாகணும்னு ஆசைப்படுறேன், ஜன்னத்துல் பக்கீல் அடக்கமாகணும். ஹஜ்ஜிக்கு போனால் மக்காவில் வச்சு மௌத்து வந்துட்டா இந்த நசீபு கிடைக்காது அப்படின்னு அவங்க ஹஜ்ஜிக்கு ஒரு ஹஜ்ஜி தான் செய்தாங்க. ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் அது அவங்க கவலை, பயம் போகலை. யாராவது உத்தரவாதம் இருந்தால் போதுன்னாங்க. இல்லை, நீங்கள் மக்காவுக்கு போனால் அங்கே வந்துடுவீங்க, உங்களுக்கு மௌத்து மதீனால தான் அப்படின்னு யாராவது ஒரு உத்தரவாதம் கொடுத்தா, நமக்கு ஒரு தைரியமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இன்னொருக்கு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துடலான்னாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில காட்சி அளித்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு 5 விரலை காட்டினாங்க. கனவில் 5 விரலை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு முன்னாலே இமாம் கண்மணி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. மாலிக் இமாம் எழுந்திருச்சிட்டா கனவு ரொம்ப விசேஷமான கனவு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருக்கிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாரும் ஹயாத்தில் அவங்கள பார்த்துட்டு நம்ம ரூஹு பிரியும். எல்லாருக்கும் தௌபி செய்வாங்க. இந்த இஷ்குடையவங்களா வாழணும், ஆசை உள்ளவங்களா வாழணும், பிரியம் உள்ளவங்களா வாழணும். என் விருப்பத்தை எல்லாம் அழித்து விட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் என் விருப்பம் போய் சேர வேண்டும். அவங்க எதை சொன்னார்களோ அதன் பக்கம் என் விருப்பம் சாயணும். என் விருப்பம் எங்கேயாவது போகும் மனோ இச்சை, அதற்கு நான் இடமளிக்காமல் அன்னலார் சொன்னதை நோக்கி என்னுடைய மனசையும் கொண்டு போனால் அல்லாஹ் நசீபாக்கிடுவான். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை துனியாவில் பார்க்கும் நசீபு கிடைச்சிகள். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே காட்சியளித்து 5 விரலை காட்டுகிறார்கள். காலையில் விழிச்சிட்டு யோசிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவுல வந்துட்டு போயிட்டாங்க, 5 விரலை காட்டினாங்களே. கனவு இருக்குது, கனவுக்கு பொருள் இருக்கு. ஆளை பொறுத்து பொருள் மாறும், காலத்தை பொறுத்து பொருள் மாறும். எல்லா கனவுக்கும் ஒரே பொருள் அல்ல. எல்லாரும் கண்டால் அதே கனவுக்கு எல்லோருக்கும் ஒரே பொருளும் அல்ல. நான் பார்த்த கனவை நீங்கள் பார்த்தால் 2 பேருக்கும் பொருள் ஒன்றல்ல. எனக்கு பொருள் வேறு, உங்களுக்கு பொருள் வேறு. நான் இப்போது காணும் கனவுக்கு பொருள் வேறு, பின்ன ஒரு காலம் கண்டால் அந்த கனவுக்கு பொருள் வேறு.
கனவுக்குண்டு தனி விளக்கம். கனவுக்கு விளக்கம் சொல்வதில் இந்த உம்மத்தில் மிகப்பெரிய இடம் அல்லாமா இப்னு சீரின். அல்லாமா இப்னு சீரின் திருக்குர்ஆனுக்கு ஒரு தஃப்சீரை எழுதினாங்க. அந்த தஃப்சீர் என்னன்னா தாபீர், அனாம், மனாமை பற்றி, கனவை பற்றி ஒரு தனி தஃப்சீர். குர்ஆனுடைய நிழல்ல கனவுக்கு விளக்கம். எவ்வளோ பெரிய மேதை அல்லாமா இப்னு சீரின். அவங்க வாழ்றாங்க எந்த காலத்தில்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவு கண்ட காலத்தில். உடனே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஆளை அனுப்பி கேட்குறாங்க, அல்லாமா இப்னு சீரின் போங்க, போய் இப்படி ஒரு கனவு நான் கண்டதாக சொல்லுங்கள், விளக்கம் கேளுங்க. ஆனால் ஒன்று, நான் பார்த்தேன்னு சொல்லாதீங்க. யாரோ ஒருத்தங்க ஒரு கனவு பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து 5 விரலை காட்டினாங்கன்னு சொல்லிங்க, அதுக்கு விளக்கத்தை கேட்டுட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. என் பேரை காட்ட வேண்டாம் என்கிறார்கள். போனாங்க அவங்க சீடர் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் இப்படி ஒரு கனவு ஒருவர் பார்த்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 5 விரலை காட்டினாங்க, அதுக்கு பொருள் என்னான்னு கேட்டான். உடனே ஹஜ்ரத் இமாம் இப்னு சீரின், இந்த கனவை இந்த மதீனால யாரும் பார்த்துருக்க முடியாது, இந்த கனவை மாலிக் இமாம் தான் பார்த்துருக்கணும். கனவுக்கு பொருள் சொல்வது மாத்திரமல்ல, கனவை கண்டவர் யார் என்று சொல்லும் இல்மும் இருந்தது. இந்த கனவை இமாம் மாலிக் தான் பார்த்துருக்கணும். அந்த கனவுக்கு விளக்கம், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் ஹஜ்ஜிக்கு போகணும், மக்காவுக்கு போகணும், யாராவது உத்தரவாதம் தந்தால் போவேன், நீங்கள் போங்க, மதீனாவுக்கு நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க, உங்கள் மௌத்து மதீனால தான், நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் மௌத்தாகி அடக்கமாகிற வாய்ப்பு இருக்குது என்று யாராவது ஒரு உத்தரவாதம் கொடுத்தால், யாராவது ஒருவர் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தால் நான் போயிட்டு வருவேன் நினைக்கிறாங்க. 5 கையை ரசூல் 5 விரலை காட்டி 5 விஷயத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت. 5 விஷயம் அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அதில் ஒன்று وما تدري نفس بأي أرض تموت, எந்த ஆன்மாவிற்கும் எந்த பூமியில் நமக்கு மரணம் வரும் என்று தெரியாது. இப்போ நம்ம துபாய்க்கு போனால் போயிட்டு அங்கே மௌத்தாயிடுவோன்னா ஒருத்தர் துபாய்க்கு போக மாட்டார். ஹஜ்ஜிக்கு போனால் போன வழியில் மௌத்து வரும்னா ஒருத்தர் ஹஜ்ஜிக்கும் போக மாட்டாங்க. மௌத்து தெரிஞ்சிச்சுன்னா பயணமே ஸ்டாப் ஆகிடும். வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போகிறாங்க, போகிற வழியில் அங்கே போனால் மௌத்து வந்துடுமாங்கிற நிலை வந்தால், மௌத்து அங்கே தான் கன்ஃபார்ம்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஊருக்கு ஒரு போவாரான்னு போக மாட்டார். மௌத்து அல்லாஹ் மறைச்சிட்டான். எந்த பூமியில் மரணம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரியும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த விஷயம் யாராவது நமக்கு வாக்களிக்கட்டுமே, நீங்க மதீனாவில் தான் மௌத்தாவீங்கன்னு சொல்லிட்டா நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு ஓடி வந்துடுவேன், மக்காவுக்கு போவேன், வெளியூருக்கு போவேன் நினைக்கிறாங்க. அந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்று ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் 5 விரலை காட்டி விடை பெற்றார்கள் என்று சொன்னபோது அல்லாமா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆனந்தம் அடைகிறாங்க. அதனால ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு போனது ஸ்டாப் பண்ணி மதீனாவில் மௌத்தாக நினைத்தார்கள். அல்லாஹ் மதீனாவிலேயே மரணத்தை கொடுத்தான். இன்றைக்கு ஜன்னத்துல் பக்கீக்கு நீங்கள் போனால் ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், உலகம் முடிந்து எழுப்பப்படும் நேரம் முதலில் நானே எழுப்பப்படுவேன். அம்பியாவு வராகி சொர்க்கத்தை நோக்கி பயணமாகும் போது நபிமார்கள் எல்லோரும் வருவார்கள். ஒரு உண்மை தெரியுமா? நான் நபிமார்களுக்கும் இமாமாக என்னை ஆக்கினான் அல்லாஹ். இமாமுல் அம்பியாஇ வல் முர்சலீன், நபிமார்களுக்கு நான் இமாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுக்கும் தந்தை, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுக்கும் தந்தை, அபுல் அம்பியா என்று பெயர். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் என் பின்னால் வருவார்கள், கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் என் பின்னால். ஒல் அம்பியாவு வராயி, எல்லா நபிமார்களுக்கும் எனக்கு பின்னால் வருவார்கள். எல்லா நபிமார்களும், நபிமார்களையும் நானே வழி நடத்தி போகும் நசீபை அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள்.
இதை விட ஆச்சரியம் சொன்னாங்க, சொர்க்கலோகத்தை நோக்கி மக்கள் போக அனுமதித்த போது ஓடி வருவார்கள். அங்கே சொர்க்கம் திறக்கப்படாது யாருக்கும். அவ்வளுமை இதுகுருள் ஜன்னா வஅன அவ்வளுமன், சொர்க்கம் திறக்கப்படும் முதல் மனிதராக நான் இருப்பேன். நான் சொர்க்கம் நுழைந்த பின்னால் தான் எல்லோரும் நுழைய முடியும். எங்கே கொண்டு வைத்தான் அல்லாஹ்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. கபரில் இருந்து முதலிலே நான் எழுப்பப்படுவேன், சொர்க்கத்தில் நான் முதலில் நுழைவேன். நபிமார்கள் எல்லாம் எனக்கு முன்னால தான் வருகை தந்தார்கள். நபிமார்களுக்கெல்லாம் கடைசியாக நான் வந்தேன். ஆனால் என்னோடு நபித்துவத்தை முடித்தான் அல்லாஹ். முடித்தது மாத்திரமல்ல, நபிமார்களுக்கெல்லாம் நாளை மறுமையில் அத்தனை நபிமார்களும் எனக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள், ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று மக்களும் கெஞ்சிக் கொண்டிருக்கிற போது நான் அப்போது அவ்வளு ஷாஃபிஇன் வ அவ்வளு முஷஃபா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸிலே பதிவு செய்வார்கள். இந்த உம்மத் அத்தனை பேரையும் ஷஃபாஅத்துல் உதுமான், அதுக்கு பேர் மகத்தான மிகப்பெரிய ஷஃபாத். எல்லாரும் ஒரு தீர்ப்பு அல்லாஹ் வழங்கணுமே. சிலைக்கு மேல சூரியன் நிற்கும், கடுமையான வெஷ்டம், கடுமையான வெயில், மஹ்ஷர்ல கடந்து அவதிப்படும் நிலை. அந்த நேரத்தில் எல்லோரும் ஆசைப்படுவார்கள், யாராவது எங்களுக்கு ஷஃபாத் செய்துட்டா ஒரு அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு முடிவு கிடைச்சிருமே. சொர்க்கமா நரகமா முடிவு இல்லாம இருக்கும். முதலில் எல்லா நபிமார்களும் என்னிடத்தில் வந்து சொல்லும் போது நானே ஷஃபாத் முதலில் செய்வேன் என்று சொன்ன எம்பெருமான், அந்த ஷஃபாத் ஏற்கப்படுபவர்களில் நானே முதல் மனிதன். அல்லாஹ் சொல்வான், நபி பெருமானா சுஜூதில் விழுந்துருவாங்களாம், உம்மத்துக்கு முடிவு செய்யுண்டு. அல்லாஹ் சொல்வான், இர்ஃபா ரஅஸக், தலையை உயர்த்துங்கள், இஷ்ஃபாஅத்து ஷஃபாஅத் சல் துஅதா, கேளுங்கள் கொடுக்கிறேன், பரிந்துரை செய்யுங்கள், உங்கள் பரிந்துரை ஏற்கிறேன் என்பான் அல்லாஹ். நான் பரிந்துரை செய்யப்பட்ட பின்னால் தான் யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம் என்ற தீர்மானிப்பு கிடைக்கும் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ் அவர்களுக்கென்று விசேஷமாக ஒதுக்கி வைத்த மிகப்பெரிய இடம், துன்யாவிலும் மறுமையிலும். அப்ப இறுதி நபி, இன்னைக்கு அதுலயே நிறைய பேர் குழப்பம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால நிறைய பேர் நபின்னு தன்னை காட்டிட்டு வந்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நான் ஹாத்தமுன் நபியின் அல்லாஹ் குர்ஆன்ல டிக்ளேர் பண்றான், நான் நபிமார்களில் எல்லாம் முடிவாக வந்திருக்கிறேன் என்கிறார்கள். அதற்கு உதாரணமாக கட்டிடத்தை காட்டி அந்த கட்டிடத்தை நானே முழுமைப்படுத்தினேன் என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே 2 பேர் நபின்னு வந்தாங்க. அஸ்வத்துல் அனசி என்று ஒருவர், யமன்ல இமாமாவிலிருந்து ஒருத்தர் நபியாக வந்தார். யமன் தேசத்திலே நான் நபின்னு சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம். இன்னொருவர் முசைலமத்துல் கல்லாப் என்று ஒருவர், பேரிலேயே பொய்யர் என்ற பெயருக்கு அவர் உரித்தாக்கப்பட்டார். அவர் தன்னை நபி என்று சொன்னார். அவங்க முடிவுலாம் ரொம்ப கேவலமா போய் முடிந்தார். பனு தமீம் கூட்டத்தில் சுஜா என்ற ஒரு பெண்மணி, தன்னை நபி என்று சொன்னாங்க. பெருமானாருடைய வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி காலம், ஆண்கள் மாத்திரம் இந்த வாழ்க்கை விஷயத்தில், நபித்துவ விஷயத்தில் தனக்கு பின்னால நபி இல்லைன்னு பெருமானார் டிக்ளேர் பண்ண பின்னாலும் வாதித்து வந்த கூட்டம் இருக்குது. நான் என்ன சொல்றேன், எதுலையுமே இந்த சமூகத்தில் போட்டி இல்லாம இல்லை. தப்புன்னு தெரிஞ்சும் போராடியவர்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்மணி சுஜா நான் நபி என்கிறாள். சொன்னா பெரிய விஷயம் இல்லை. அந்த அம்மாவுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம், அவங்களை நபின்னு ஏத்துக்கிட்டு முசைலமத்துல் கல்லாப் யமாமாவிலே மிக பிரமாண்டமான ஒரு யுத்தம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் முசைலமாவை எதிர்த்த அந்த யுத்தம். யார் அந்த முசைலமா? தன்னை நபி என்று வாதிக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பின்னால் அவன் வெளிப்பட்டான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே தன்னை நபின்னு சொல்லிட்டு இருந்தான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை சந்திச்ச போது அவன் சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நபிகிட்ட சொல்றான். இமாம் புகாரி எழுதுறாங்க, கண்மணி நாயகம் இடத்திலேயே சொல்றான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் நபி தான் நானும் நபி தான் அப்படிங்கிறான். யார்கிட்ட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு சொன்னாப்புல, ஒன்று நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவோம், நம்ம 2 பேரும் ஒப்பந்தம், நீங்கள் இப்போ நபியாக இருங்க, நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுறேன்,
உங்கள் வஃபாத்துக்கு பின்னால் என்ன உங்கள் ஹலீஃபா என்று பிரகடனப்படுத்திடுங்க. என் பின்னால் இருக்கிறவங்களெல்லாம் உங்கள் பின்னால் வர வச்சிடுறேன். எனக்கும் வகை வந்துக்கிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் நான் கொஞ்ச நாள் ஒத்தி வச்சுக்கிறேன், உங்கள் கூட நம்ம ஆட்களை சேர்த்து விட்டுறேங்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு சிரிச்சிட்டு சொன்னாங்க, கையில் ஒரு குச்சி வச்சுருந்தாங்க. இந்த குச்சியை தாண்டி நீ கேட்டாலும் கொடுக்கும் வள்ளல் நான், இந்த குச்சியை தா என்று நீ கேட்டால் மா அதைத்து உனக்கு இந்த குச்சியை கூட தரமாட்டேன். நுபுவத்தை கேட்கிறாயா, பதில் சொல்வார் என் சஹாபி என்று அவர்களின் ஹதீப் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் கூட வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீப் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சுருக்கமா பேசுவாங்க. பாக்கியுள்ள பதிலை சொல்லும் இடத்தில் சையதுனா சாபித் இப்னு கைஸ் இருப்பாங்க. சாபித் இப்னு கைஸ் உனக்கு பதில் சொல்வார்கள். அஜ்பு யா சாபித் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்திலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் அவன் நபிங்கிற அந்த கூக்குரல் அதிகமாகி அவனுக்கு பின்னால் பல பேர், கிட்டத்தட்ட 30,000 பேர்கள் அவன் பின்னால் நிற்கிறான். ஈமானே போயிடும், ஈமானே பறிபோகும். ஒரு பிரம்மாண்டமான போர்க்களம். அவனை எதிர்த்து நடத்த திட்டமிட்டார்கள் சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த போர்க்களம் அல்லாஹ் நமக்கு சாதகமாக்கி கொடுத்தான். அவன் வீழ்த்தப்பட்டான் அந்த போர்க்களத்திலே. அந்த போர்க்களத்துக்கு போகும்போது பனி தமீம் கூட்டத்தில் உள்ள இந்த அம்மா சுஜா இருக்கிற இதுவும் ஒரு பெரிய கூட்டத்தோடு அந்த போருக்கு போகுது. யார் அவருக்கு சப்போர்ட் பண்ணி போனால் 2 பேர் அப்போ தான் சந்திக்கிறாங்க. முசைலமாவும் அந்த அம்மாவும் சந்திச்சுக்கிறாங்க. ஏற்கனவே 2 பேரும் முன்னாலே சந்தித்து உரையாடினவங்க. அந்த சந்திப்பில் இந்த போருக்கு முன்னாலே 2 பேரும் சந்திச்சு ஒரு தடவை பேசிக்கிட்டாங்களாம். நீங்களும் நபிங்கிறீங்க, நானும் நபி தான். யார் அந்த அம்மா, நானும் நபி தான், நீங்களும் நபி தான். அவர் பார்த்தாரு, இவருக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் போயிட்டு இருக்கு, இது சரிபடாது. நம்ம மட்டும்தான் அந்த நபிங்கிற வாதத்தை வச்சிட்டு இருக்கோம். எல்லாருமே வச்ச வாதம் நபி, ரசூல்னா யாரும் சொல்றது இல்லை, நபி. நபிங்கிற அந்த சொல் மிகப்பெரிய சொல். நான் நபி. அதான் பெருமானார் சொல்ல அதே வார்த்தையை லா நபிய பாதி, அந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. எனக்கு பின்னால் நபி இல்லை, நானும் நபி. அந்த அம்மாவுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம். அந்த 2 பேரும் சந்திக்கிறாங்க. எந்த 2 பேரும்? முசைலமாவும் சுஜாங்கிற அம்மா 2 பேரும் சந்திச்சு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. 2 பேருக்கும் எனக்கும் தான் வருது வகிங்க, அவர் எனக்கும் தான் வருது வகி. அப்போ ஒன்று பண்ணுவோம், நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம். வேண்டாம், ஜோடி எப்படி சேருது பாருங்க. ஜாடிக்கேற்ற மூடி அமையுது, ஜாடிக்கேற்ற மூடி. அந்த அம்மா சொல்லிச்சு நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம். அவரும் சொன்னார் ஓகே, நானும் நபி தான், நீனும் நபி. 2 நபி ஒன்று சேர்ந்தா பாக்கியம் தானே. 2ம் பொய்பட்டி, 2ம் பொய், அபாண்ட பொய். 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க, 2 பேரும் நிக்கா செய்துக்கிட்டாங்களாம். அசதி கூட்டத்திலே ஒருவர் தன்னை நபி என்று சொல்லி வந்தார். துலைஹா என்ற மனிதர். எழுதி வைத்துக் கொள்ளணும் நீங்க. இதெல்லாம் காலத்தில் அழியாத செய்திகள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னால் நபித்துவத்தை கொண்டு வாதம் செய்தவர்கள், கண்மணி நபி அவர்களின் கண்ணியத்தை குறைப்பதற்கு அவர்கள்தான் இறுதி என்றல்ல, நாங்களும் நபி என்று பெருமானாருடைய கண்ணியத்தை நேசத்தை மக்களிடத்திலிருந்து பிடுங்க வந்த கூட்டம் ஒருவர் கூட இந்த மண்ணில் நிலைக்கவில்லை, கேவலப்பட்டு மரணித்தார்கள். அந்த முஹப்பத்தை நேசத்தை அல்லாஹ் தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கான். துலைஹா அசதி என்பவர் தன்னை நபின்னு சொல்லிட்டு வந்தார். கொஞ்ச நாள் அவர் நபின்னு போராட்டம், அவரோட ஒரு போர்க்களம், அவரை எதிர்த்து ஒரு போர் சஹாபாக்கள் பிரகடனப்பட்ட போது அவருக்கு பின்னால் போனவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளோ பேரை விட்டுட்டு இருந்தால் ஓடி போயிட்டார். இந்த மாதிரி நபிகள்லாம் இந்த வேலை தான் பார்க்குவாங்க. மக்களை காட்டிட்டு தான் ஓடிடுறார், ஓடி போயிட்டார். ஓடுனா அவர் முடிவு பண்ணார், இனி நம்ம பிழைச்சாலோ இனி நம்ம நபின்னு சொன்னாலோ இந்த மண்ணில் வாழ முடியாது என்று நேராக வந்தார். சஹாபாக்கள் தர்பாரில் வந்தார். நான் என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பான செய்தியை சொல்லிட்டேன், நான் உங்கள்கிட்ட கூட களிமா சொல்றேன். அவர் முஸ்லிமானார் மாத்திரமல்ல, மிகச்சிறந்த மனிதராக வாழ்ந்தார். இந்த சுஜாங்கிற பெண்மணி முசைலமா தாக்கப்படுகிறார். வஹ்ஷி என்ற நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு தோழர் வஹ்ஷி என்பவர்களால் யமாமாவில் நடைபெற்ற போர்க்களத்தில்
தன்னை பொய்யன் என்று வாதித்து 30,000க்கும் மேற்பட்ட மக்களை தனக்கு பின்னால் திரட்டி வந்த முசைலமாவை வஹஷி தாக்கினார். அவர் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டவுடன் இந்த அம்மா சுஜா இருக்கு பாருங்க, இந்த அம்மா பயந்து போச்சு, நம்ம பிடிச்சு கொண்டு வருவாங்க, ஏன் நம்ம 2வது நபின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம். அந்த அம்மாவை நேரா அந்த அம்மா ஓடி போய் சஹாபாக்கள் தர்பாரில் வந்து அந்த அம்மா களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டு. இஸ்லாத்தில் இருந்தவங்க தான் நபீன்னு தன்னை சொன்ன போது காபிரா போயிடுறாங்க. இப்போ எத்தனை பேர் சொல்லிட்டே வர ஞாபகம் வச்சுங்க. இதுக்கெல்லாம் பின்னால் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் காலத்தில் ஒருத்தர் நபின்னு சொன்னார். மன்னர் ஹாரூன் ரஷீத் காலத்தில் மன்னர் சொன்னாங்க, எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கோம் நாட்டில், நாட்டை சரி பண்ணணும், வீட்டை சரி பண்ணணும், இந்த வேலையை தூக்கிட்டு அலையிறானோ. சில பேர் அவன் யாருன்னு பார்த்து தூக்கிட்டு வாண்டாங்க, ஆளை தூக்கிட்டு வாங்க, இராணுவத்தை அனுப்புனாங்க, ஆள் கிடைக்கல, அங்கங்கே பதுங்கி கிடக்கிறார் நபி. ஹாரூன் ரஷீத் காலத்தில் நபின்னு சொன்னவர் பதுங்கி கிடக்கிறார். இராணுவத்தை அனுப்பிட்டார் மன்னர், ஆளை எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கன்றார். போய் கரெக்டாக பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க. மன்னர் தர்பாரில் கொண்டு விட்டாங்க. என்னப்பா நீ நபின்னு சொல்றியாம, உனக்கு வஹி வருதான்னு கேட்டாங்க. ஆமாம் இப்போ தான் வந்துச்சு, ஹாரூன் ரஷீத் ஒன்றை தூக்கிட்டு போவாங்கன்ட்டு. ஹாரூன் ரஷீதுடைய இராணுவம் ஒன்றை தூக்குன்னு எனக்கு வஹி வந்துச்சுன்னார். யார் அந்த ஆள்? நபின்னு சொல்கிறாரு பாருங்க, எனக்கு இப்போ வஹி கூட வந்துச்சு, மன்னர் உன்னை தூக்கி கொண்டு போகிறாரு அப்படின்ட்டு. கரெக்டாக நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டே பார்த்தீங்களா அப்படின்னார். அவர் சொன்னாரா, எனக்கும் வஹி வந்துச்சு, உனக்கு ஜெயிலில் வச்சு ஆளை மாட்டணும்னு சொல்லி வஹி வந்துருக்கு, தூக்கி உள்ளே போடுன்னார், தூக்கி உள்ளே வைனார், ஆளை நைய புடைச்சிருந்தார், இவனை வெளியே விடக்கூடாது, இப்போ எனக்கு வஹி வருதுப்பா, ஒன்றை உள்ளே வைக்கணும்ட்டு. யார? அந்த நபியை. நகைச்சுவையாக ஒரு செய்தி இதோடு சேர்த்து சொல்லுவாங்க, இதோடு சேர்த்து இது கரெக்டான செய்தி. நகைச்சுவையாக ஒரு செய்தி சேர்ப்பாங்க. கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் 20 நாள் ஆச்சு, அந்த ஆளை ஜெயிலில் போட்டாச்சு. ஒரு தினம் தண்டனை அல்லான்னு சொல்லிட்டு வந்தானா. நகைச்சுவையாக இதோடு சேர்க்குறாங்க, அல்லான்னு சொன்னானா. ஹாரூன் ரஷீது சொன்னாங்க, என்னடா புதுசா அல்லாங்கிறான், அவனை தூக்கிட்டு வாடா அப்படின்னாங்க. ஆளை தூக்கி கொண்டு நிப்பாட்டினா, என்னடா நீ அல்லாங்கிற, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தன் நபின்ட்டு வந்தான். அப்படியா? நான் யாரையும் சமீபத்தில் அனுப்பி வைக்கலையேன்னாங்க. நான் யாரையும் நபின்லாம் அனுப்பலையே, நீங்கள் புதுசாக யார், அவனை நான் பார்க்கணுமே, நான் அனுப்பாமல் அவன் எப்படி வந்தான், நான் தானே அல்லா. எங்கே இந்த உலகம், எங்கே போகிறது? மாமன்னர் ஹாரூன் ரஷீத் அவனை பிடித்து சிறைப்படுத்தினார்கள். நபி என்று தன்னை தாவா செய்தவனை, காலம் தொட்டு காலம், அதற்கு பின்னாலும் இன்னும் சில பேர் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் நபித்துவம் உண்டு என்று வாதம் செய்து இப்போ ஒருத்தரை நபியாக்கி சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இது இன்னும் இருக்கிறது. நீங்கள் நன்கு ஞாபகம் வைக்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதியானவர்கள், அவர்கள்தான் முடிவானவர்கள். மிகச்சிறப்பான ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்வார். ஹுத்திம பி அன்-நபியூன், என்னால் நபிமார்கள் அத்தனை பேர்களையும் அல்லாஹ் முடித்தான். மாகான முஹம்மதுன் நபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாகிர் ரசூலுல்லாஹி வ காதமன் நபியீன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் யாருக்கும் தந்தை இல்லை, அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், வ காதமன் நபியீன், நபிமார்களில் அவர்களே இறுதியானவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் டிக்ளேர் பண்ணான். அதனால தான் அதுக்கு பின்னால இந்த வாதத்தை கொண்டு வருகிற யாரையும் மார்க்கம் ஏற்பதில்லை. ஏற்றால் ஈமானை பாதித்து விடும். அது அல்லாஹ் ஆயிரம் புகழை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான், உயர்வை கொடுத்தான். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உயர்வை அப்படியே பார்த்தவர்கள் இன்னும் பசுமையாக வாழ்கிறார்கள். ராத்திரி எழுந்திருச்சு உதவு செய்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உதவு செய்தாங்களோ அப்படி நான் உதவு செய்கிறேன்னு உதவ ஆரம்பித்தா குளிரிலும் கூட உதவு இன்பமாக இருக்கிறது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்க்க வேண்டும். என் வீட்டில் நான் உண்ணும் போது பார்க்கணும், உறங்கும் போது பார்க்க வேண்டும், என் மனைவியோடு வாழ்கிற போது பார்க்க வேண்டும், என் பிள்ளைகளை வளர்க்கிற போது பார்க்க வேண்டும். ஏன் அத்தனையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நம்ம சுயமாக தூங்குறது, சுயமாக சாப்பிட்றது, சுயமாக இயங்குறது, சுயமாக தொழில் செய்கிறது, சுயமாக நடமாடுறது, சுயமாக படுக்கிறது, சுயமாக எழுந்திருக்கிறது இல்லை. நான் எழுந்திருக்கிற போதும் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அங்கே நான் பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படி எழுந்திருத்தார்கள். என் வாழ்க்கை சூழல் அத்தனையிலும் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைந்திருக்கிறார்கள். ஒளிவு இல்லை, மறைவு இல்லை, பிரகாசமாக இருக்கிறார்கள். ராத்திரி படுக்க எழுந்திருச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருப்பாங்க. எழுந்திருச்ச உடனே அப்படி வானத்தை பார்த்து இன்னபி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த் 10 ஆயத்தை ஓதுவாங்க. ஓதிட்டு அல்லாஹு அக்பர் 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 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 10 தடவை என் பெருமான் ஓதுவார்கள் என்று சொல்லப்படும் ஹதீஸை நீங்கள் பார்த்தால், இப்ப நாங்க தஹஜ்ஜுக்கு எழுந்திருச்சிட்டோம்னா எடுத்தவொன்னே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறதுக்கு முந்தி 10 தடவை சொல்வோம். அங்க சொல்லும் போது தஹஜ்ஜுல போய் நிற்கும் போது என் பெருமான் அப்படியே கண் முன்னால் காட்சி அளிக்கிறார். அதுதான் வாழ்க்கை. நான் உறங்குவேன், 1000 அலுப்போடும் களைப்போடும் உறங்குவேன். உறக்கத்திலிருந்து விழிக்கும் போது ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வளர்த்து ஆளாக்கி அந்த வாழ்க்கை என் கண் முன்னால் காட்சி அளிக்கும் என்றால் என் இதய துடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேசம் காட்டுங்கள், பாசம் காட்டுங்கள், அன்புமலை பொழியுங்கள், அவர்களை சுமக்கும் இடமாக உங்கள் இதயத்தை ஆக்குங்கள். விழிப்பும் உறக்கமும் அவர்கள் சொன்னபடி இருக்கட்டும். தொழிலும் துறையும் அவர்கள் சொன்னபடி இருக்கட்டும். மனைவியும் மக்களும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையில் இருக்கட்டும். உங்க வீடு, உங்கள் துறை, உங்கள் தொழில், உங்கள் இரவு, உங்கள் பகல் முஹம்மது ரசூலுல்லாஹ் உங்களுடனேயே வருகிறார்கள். அதான் நேசம். காலத்தால் இந்த நேசத்தை அழிக்க முடியாது. இதை களங்கப்படுத்த நினைக்கிறவர்கள் களங்கப்பட்டு போவார்களே தவிர வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அற்புதம் களங்கப்படாது. அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உயர்த்துவானாக. புனிதமான இந்த மஜ்லிஸை அல்லாஹ் இன்னும் தொடரச் செய்வானாக. இன்னைக்கு நிறைவு காணும் நாள். எப்படி நிறைவுபடுத்துகிறோம்? நபிகள் நாயகம் நிறைவான நபி, இறுதியான நபி. அவர்கள்தான் ஆரம்பம். மண்ணறையில் எழுப்பப்படுவதில் ஆரம்பம், சோனத்தில் நுழைவதில் ஆரம்பம். இன்னும் நான் தான் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் கடைசியாக வந்தோம். வநஹனுல் அவ்வலூன், நாமே ஆரம்பமானவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். இமாம் புகாரி தான் இந்த ஹதீஸையும் பதிவு செய்கிறார். அப்படி அத்தனையிலும் ஆரம்பம் என்ற இடத்தை கொண்டிருக்கிற, எங்கள் இதய துடிப்பெல்லாம் நிரம்பி இருக்கிற சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பேசுகிற, புகழ்கிற, அவர்களை நினைத்து பார்க்கிறது நல்லதொரு சபையை அல்லாஹ் நமக்கு தந்தான் என்று 12ஆம் இரவு அண்ணல் எம் பெருமான் ஸல்லல்லாஹு பிறந்த பகல் நாளைய தினம். அந்த பகல் நமக்கு மங்கா மகிழ்வை தருவானாக. அல்லாஹ் எங்கும் நிறைய செய்வானாக, ஒளி பொருந்தியதாக ஆக்கி வைப்பானாக. நாடும் வீடும் மங்களம் மகிழ்ச்சி காண செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகள் இதை ஒரு ஈதாக கொண்டாட செய்வானாக, நாம் கொண்டாட செய்வானாக. நாடும் நாட்டு மக்களும் நாளை தினமை ஒரு ஈதாக, சில இடத்துல நாளை, சில இடத்துல நாளை மறுநாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை இடங்களிலும் அவர்களை அல்லாஹ் மணக்கச் செய்தான். அவர்களை கொண்டு நம்மை மனமாக்கி வைப்பான். நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு
உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக இந்த சபையில் இருக்கிற பரக்கத்தும் பாக்கியம் நிறைந்த உலமா பெருமக்களின் துஆவை, எங்களுடைய அன்பான தன்னுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் மார்க்க ஞானம் பெறுவதற்கு தியாகம் செய்திருக்கிற எங்களுடைய மாணவ கண்மணிகளுக்கும் அவர்களின் துஆவையும் ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். மாணவ கண்மணிகளுக்கு சோபனம் சொல்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையும் குடும்ப சூழல் அந்த சூழல் என்று கல்வியில் இடைநிறுத்தம் மட்டும் செய்து விடாதீர்கள். நீங்கள் இங்கே தொடரணும். கடந்த ஆண்டு பல முகங்களை பார்த்தேன், அதே முகத்தை இப்போதும் பார்க்கிறேன், இன்னும் பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு சிறந்த ஆலிமாக சனது பெற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.